அமுக்கினாலும் கோவமே வர மாட்டேங்குது. எப்படி பாஸ் பண்ணிருப்பான்? ஒரு நாயும் போனே அவ்வளோ அழகா நடிக்குது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு நாய் இருக்குது, சோம்பேறி நாய், கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லை. நாங்களாம் அந்த காலத்தில் மணி 7 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்குது வருஷாணி. இப்படி இருந்தா வீட்டுக்கு லட்சுமி எங்கிருந்து வரும்? மூதேவி தான் வரும். என்ன அதுக்குள்ள வந்துருச்சு? அம்மாண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அல்லையே அல்லையே காட்டல முல்லையே அல்லலே அல்லலே அல்லடூ. எங்கிட்ட கிளம்பிட்ட? இன்னைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க, போய் பாட்டு வந்துடுறேன். அது சரி, நடந்தா போற, சைக்கிள் போலியா? எது அந்த ஓட்ட சைக்கிள்லையா? எப்போ காலேஜ் படிக்கிற பையன் இன்னும் சைக்கிளில் போனால் 4 பேர் என்ன நினைப்பாங்க? சரி, பார்த்து போயிட்டு வாடா சந்திரா. ஐயா வாயப்பாரு. என்ன சந்திரன் தம்பி, காற்று உங்கள் பக்கம் அடிக்கவே இல்லை போல. அது சரி, என்னண்ணே எப்போ முதல்ல எதோ கிரிக்கிட்டே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, சும்மா தான் கிரிக்கெட் இருக்கேன். நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க, அதான் போய் பாட்டு வந்துடுறேன். சரிங்க சந்திரன் தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி வரேங்க. ஹலோ ராஜேஷ் மச்சான், ஒரு அர்ஜென்ட்ரா, சீக்கிரம் எப்பவுமே நம்ம மீட் பண்ணுற பாலத்துக்கிட்ட வாடா. வாவ், நைஸ் ஃபிகர், பியூட்டிஃபுல். டேய், ஏன்டா அந்த பொண்ணை எலும்பு தொண்டை நாய் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? ஏதாவது தப்பா நினைக்க போகுதுடா? இது தப்பா நினைக்குமா? ஏன் நீ தானே அப்படி பார்க்குற? உன்னையெல்லாம் அந்த பொண்ணு தப்பா நினைக்காதா? டேய் 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 டேய், நான்லாம் நார்மலாக தான் பார்க்குறேன், என்னையெல்லாம் இந்த பொண்ணு தப்பா நினைக்காது, சரியா? காலங்காத்திலையோ. சரி, என்ன விஷயம் சொல்கிறா மயிறு? இல்லைடா, கோயம்புத்தூர் ரோடு போகிற வழியில் ஒரு டெலிவரி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே இன்னைக்கு இன்டர்வியூன்னு ஆட் பார்த்தேன். போகிறதுக்கு வண்டி இல்லை, அதான் உன்னை கூப்பிட்டேன். டீ வாங்கி தரண்டா. சரிடா ராஜேஷ், போயிட்டு வந்தோம்னா. ஏய் என்ன திறந்து போற மாதிரி போயிட்டு இருக்க? இல்லைண்ணா, இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டானே. சார் மே கமின் சார்?
ஓகே மிஸ்டர் சந்திரன், இந்த வேலை எதுக்கு நான் உங்களுக்கு தரணும்னு எதிர்பார்க்குறீங்க? கிவ் மீ ஒன் ப்ராப்பர் ரீசன். சார் வெளியே ஆட்கள் தேவைன்னு போர்டு வச்சுருந்தாங்க, அதான் சார். என்ன மிஸ்டர் சந்திரன், ரெஸ்யூமில் கிரியேட்டிவ் பர்சன் போட்டிருக்கீங்க, இவ்வளோ நார்மலாக பதில் சொல்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து நான் வேற ஒரு பதில் எதிர்பார்த்தனே. ஓகே மிஸ்டர் சந்திரன், காலேஜ் எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க? இன்னும் முடியல சார், 2 months இருக்குது. ஓ, அதுவே இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா? ரெஸ்யூமை பார்க்கும்போதே நினச்சேன். ஓகே மிஸ்டர் சந்திரன், எங்களுக்கு இப்போ முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் இப்போ கிளம்பலாம். நான் தேங்க்யூ சார். என்ன சொன்னாங்க? நான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்கண்ணா. அவங்க அப்பதான் சொல்லுவாங்க, போயிட்டு நாளைக்கு வா போ. நாளைக்கு வாடி, உனக்கு இருக்கு. செல்லம், நீ நேரில் பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? அப்படி அந்த வானத்தில் இருக்க பௌர்ணமி நிலா மாதிரி ஜொலிக்கிறடி. என்ன அதுக்குள்ள அம்மாவாசை வந்துருச்சு? ஒரே செகண்ட் கூப்பிடுறாரு, ஓகேவா? என்னாச்சு, இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சா? இல்லைடா, போயிட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. இது என்ன ரேஷன் கடையாடா? மண்ணெண்ணெய் இது புஷ்னு மறுநாள் வர சொல்றதுக்கு? தெரியலடா, அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தன் அப்படி தான் சொன்னான். நாளைக்கு கிடைச்சோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தான் சந்தியாவை மலைமட்ட மாதிரி நம்பினா பின்னாச்சு உன் மயிரே போச்சுன்னு போயிட்டான். டே கோஷ்டியாடா, சரி போலாம். டே 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 நில்றா. சான், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பெருசாக எதுவும் எதிர்பார்த்ததில்ல, ஒன்று தவிர. நம்ம ஒன்றும் மற்ற கப்பல்ஸ் மாதிரி 24 மணி நேரமும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கணும், அடிக்கடி அவுட்டிங் போகணுன்னு நான் சொல்லவே இல்லை. கிடைக்கிற டைமில் அப்பப்போ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். அந்த டைமில் கூட நீ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லியே அந்த மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணுறேன். சான், நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலல்ல. இதனாலேயே நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு பயமாக இருக்கு. நீ மாறணும் சார். யார் என்ன நினச்சா என்ன, நமக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு நீ மாறணும். அது வரைக்கும் நோ கால்ஸ், நோ மெசேஜஸ். நான் வெயிட் பண்ணுறேன். பாய். உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? என்னது? இல்ல, அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதான்னு கேட்டேன். யார் யார் மனசுல என்னென்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையா? அது தெரியாம தானே எல்லாமே பிரச்சனையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாறுவனான்னு தெரில, பார்க்கலாம். காலையிலேருந்து ஒத்தால வேலை பார்த்துட்ருக்கேன். ஒத்தாசிக்கு கூட ஒருத்தரும் இல்லை. வீட்டு வேலையும் பார்க்கணும், வேலைக்கும் போகணும், சமைக்கணும், துணி துவைக்கணும். பாப்பா முடியல. நேத்தாவது 7 மணிக்கு எழுந்திரிச்சா, இன்னைக்கு 7:30 மணிக்கு எழுந்திரிக்கிறான் பார். சனியே மா கேட்டியா? யாரும் உன்ன மாதிரியே சனியன்னு சொல்லி வெளியே கத்திட்டு இருக்காங்க. Da
தண்ணி ஊற்றி வைக்க சொன்னால் மட்டும் மோட மசராக இருக்குது, ஆனால் எடுத்து குடிக்க மட்டும் தெரியுது சனியை. சேம் வாய்ஸ், ஆனால் வாயை திறக்கல, சவுண்டு மட்டும் கேட்குது. புரியலையே. அம்மா, சனியன்னு ஏதாவது சத்தமாக சொன்னியா? இல்லையே, நான் மனசில் தான் நினச்சேன். உனக்கு கேட்டுச்சா? அப்போ சொன்னியா? குக்கரில் விசில் வருது. ஆ, மனசில் தான் நினைக்கிறாங்க. அப்படி இப்படி எனக்கு கேட்குது. ஒன்றுமே புரியலையே. என்ன அடி இது? மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சா இல்லை சூப்பர் பவரோ? நேற்று இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மேய்ச்சிட்டு வந்தா, இன்னைக்கு எங்கே ஊர் மேயர் போகிறானோ. அப்பா நேற்று இன்டர்வியூ போயிருந்தேனப்பா, செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. இன்னைக்கு செகண்ட் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க, போயிட்டு வந்துடுறேன். அப்படியாடா சந்திரா, பார்த்து போயிட்டு வா. அப்போ இந்த சிரிப்புக்கான அர்த்தம் இதுதானா டாடி? அவங்க மனசில் தான் நினைக்கிறாங்க, அப்புறம் எப்படி எனக்கு வெளியே கேட்குது? அவ்வளோ எல்லோரும் நினைக்கிறத கேட்குமோ? அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு, அந்த பொண்ணு மனசில் நம்மளை பற்றி என்ன நினைக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? செருப்படி விழுகாம இருந்தா சரி. என்ன கண்டுக்க மாட்டேங்குது. இதாம்மா மனசில் எதாவது நினச்சிக்க. ஒன்றும் நினைக்கிற மாதிரி தெரியல. கிளம்பு. ஐயோ பாவம், ஓவர் மேன் கீழே விழுந்துட்டார் போல. பரவாயில்ல, சின்ன அடி தான். அங்கே ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இவன் என்னடா அசராம நின்றுட்டு இருக்கான். அங்கே அவ்வளோ பேர் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க, இவன் சரியான சேடிஸ்டாக இருப்பான் போலே. இப்போ பாருங்க ஆண்டி. அண்ணா யாராவது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கண்ணா. அண்ணா யாராவது அடிபட்டிருக்கான்னு பாருங்கண்ணா. அண்ணா யாராவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கண்ணா. எப்படி அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி நடிச்சிட்டு இருக்கான். ஓவர் ஆக்டிங்காக இருக்கே. சுற்றி முற்றி பொண்ணுங்க இருந்தால் போதுமே, சீன் போடுறதுக்குனே வந்துடுவானுங்க. ஹலோ வணக்கம் சார், நந்தகுமாருங்களா? நந்தகுமார் தாங்க இருக்காங்க, போன வைங்க. சார் 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 நாங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்து. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். BMW கார் வாங்க வாழ்த்துக்கள். என்னடா சொல்லு. மச்சான் ஏதாவது மனசில் நினச்சிக்கடா. என்னடா மச்சான் ஏதாவது மனசில் நினச்சிக்கடா. டேய், இப்போ நான் நம்பர் கேம் விளையாடுறதுலாம் டைம் இல்லடா. நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன், நீ அப்புறமேல் வா. அதானே பார்த்தேன். என் மச்சான் என்னைக்கு என்ன போய் தப்பாக நினச்சிருக்கேன். இந்த லூஸ் வேற நேரங்களை தெரியாம வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கான். இப்போதான் வீடியோ கால் பேசலான்னு டைம் கிடைச்சது, அதையும் வந்து கெடுத்துட்டான். மச்சான் இன்டர்வியூ போகிறோம்டா, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பாய்டா. சார் மே கமின் சார்? நேற்று நாம இவனை பேசின பேச்சுக்கு திரும்பி வரமாட்டான்னு நினச்சினே, வந்துட்டான். அதை அப்படி வைங்க மிஸ்டர் சந்திரன். எந்திரிங்க மிஸ்டர் சந்திரன். சார் ஏன் சார்? சும்மா எந்திரிங்க. அந்த கதவு கிட்ட போங்க. சார் எதுக்கு சார்? சொல்றதை செய்யுங்க மிஸ்டர் சந்திரன்.
அந்த டோரை மூடிட்டீங்க வாங்க. சார் எதுக்கு சார் இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்க? மிஸ்டர் சந்திரன், எங்கள் கம்பெனியில் ஒரு ரூல் இருக்குது. நாங்கள் என்ன வேலை சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரூல்லே ஃபெயில் ஆயிட்டீங்க. சாரி, உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை இல்லை, நீங்கள் போகலாம். என்னடா பார்க்குற? போடா. இந்த மாதிரி எச்ச பசங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்க எங்கேயுமே வெளியே போக முடியல. எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி, நான் எலும்பு துண்டை பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டியது. இதில் ஷால் போடலைன்னு பொண்ணுங்களே குறை சொல்ல வேண்டியது. டேய், ஏன்டா அந்த பொண்ணு எலும்பு தொண்டை நாய் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? ஏதாவது தப்பாக நினைக்க போகுதுடா? நீ தானே அப்படி பார்க்குற? உன்னையெல்லாம் அந்த பொண்ணு தப்பாக நினைக்காதா? டேய் 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 டேய், நான்லாம் நார்மலாக தான் பார்க்குறேன். என்னையெல்லாம் இந்த பொண்ணு தப்பாக நினைக்காது, சரியா? வாங்க சந்திரன் தம்பி. என்ன சந்திரன் தம்பி, எப்பவுமே கலகலன்னு சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பீங்க, இப்போ என்ன வாடின பூ மாதிரி உட்காந்துருக்கீங்க? அண்ணே, எப்படிண்ணே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்க? தம்பி, என்னோட அனுபவத்திலேருந்து பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு பண பிரச்சனையாக இருக்கும், இல்லை வீட்டு பிரச்சனை, அப்படியும் இல்லைன்னா ஃப்ரெண்டுக்குள்ளே ஏதோ சண்டை போட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு லவ் ஃபெயிலியரு, அதனால் லவ்வில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. இது எதுவுமே இல்லைன்னா எதையோ நினைக்கக்கூடாதுன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே நடக்கிறதில்ல தம்பி. நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று, நடக்கிறது இன்னொன்று. நம்ம யாரை குத்தம் சொல்கிறது? சில பேர் நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்களே நமக்கு பின்னாடி நம்மளை தப்பாகவும் பேசுவாங்க. உடனே அவங்க ஒன்றும் கெட்டவங்கன்னு ஆகிறதில்ல, சூழ்நிலையை பொறுத்து மாறுவாங்க தம்பி. அதுதான் மனுஷனோட இயல்பு. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நம்மளை பற்றி நல்லதாக நினைப்பாங்க, யார் நம்மளை பற்றி கெட்டதாக நினைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழணும்னா நம்மளால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது தம்பி. சில சமயம் அவங்களுக்கு நம்ம தங்கமாக தெரிவோம், சில சமயம் தகரமாக தெரிவோம்.
இப்போ பாருங்க, காற்று கூட உங்கள் பக்கம்தான் அடிக்குது. மற்றவங்க மனசில் நம்மளை கோமாளியே நினச்சிட்டு போட்டோம் தம்பி, நமக்கு நம்ம தானே ராஜா. நம்ம வாழ்க்கையில் எப்போ நிம்மதியாக இருந்தோம்னா நம்ம எதையுமே அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்காமல் இருந்த வரைக்கும் தான். எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு. சில சமயங்களில் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது. 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு சொல்லியே வாழ்க்கை போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க ஏதோ ஒன்று நினைக்க தான் போகிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணுங்க. அதில் ஏதாவது மாற்றம் வேணும்னா மாற வேண்டியது அவங்க தான், நம்ம இல்லை.